பாம்பே பஜார் ரசிகர்களுக்கு இனிய நல்வாழ்த்துக்கள். இந்த ஜூன் மாதம் 2024 கும்பராசிக்காரர்களுக்கு எந்த மாதிரியான பலன்களை கொடுக்க போகுது? கும்பராசிக்காரர்கள் எல்லோரும் ஜென்ம சனியுடைய ஆதிக்கத்தில் இருக்கீங்க அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் தான். பணம் கொடுத்து ஏமாந்தாச்சு, காதல்னால ஏமாந்தாச்சு, நட்புனால ஏமாந்தாச்சு, தொழிலால ஏமாந்தாச்சு, ஏமாற்றம்ன்றது அதிகமாக இருக்கு. தொழிலில் நஷ்டம் வந்துருச்சு, எல்லா பக்கமும் இடிக்கிறாங்க, நசுக்கிறாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு மனநிலையில தான் இப்போ கும்பராசிக்காரர்கள் எல்லாரும், குறிப்பாக இளைய பருவத்தினர், ஒரு 35 வயது கீழே இருக்கீங்களா, இங்கே வேலையா, வருமானமா, காதலா, வாழ்க்கையா, இப்படின்றது எதுல தான் அப்படின்றத முடிவு எடுக்க முடியாத ஒரு அமைப்புகளில் தான் கும்பராசிக்காரர்கள் இருக்கீங்க. இந்த இளைய பருவத்தினருக்கு இப்போ காதல் விவகாரத்தில் இருக்கிற பிரச்சனையில நல்ல முடிவு சொல்ல முடியாதுங்க. இது தொடரும். இப்போ நீங்கள் என்னதான் என்ன ஒரு மாதிரியான நெகட்டிவான அமைப்பில் ஏசினாலும் இன்னும் 2 வருஷம் கழிச்சு நான் என்னதான் உங்களுக்கு சொல்ல வந்தேன் அப்படின்றது உங்களுக்கு புரிகிற மாதிரியான ஒரு அமைப்பு தான். அந்தஸ்து, வருமானம், தொழில் அத்தனையும் அப்படியே ஒரு மாதிரி ஆட்டம் கண்டு இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். நல்லது பெருசாக இன்னும் நடக்கலை. ஆனால் இப்போ என்ன விஷயம் இருக்குது, குடும்பத்தில் பிரச்சனை வந்துருச்சு, வருமானம் கைக்கு வர மாட்டேது, நானே வேலைக்கு எழுந்திரிச்சு போக முடியல. கும்பராசிக்காரங்க இளைய பருவத்தில் குறிப்பாக காதல், தொழில் அமைப்புகளில் எல்லாம் ஆட்டம் கண்டு போயிடுச்சு அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் தான். எதுவும் நிதானமாக இல்லை. குறிப்பாக இந்த நேரத்தில் தான் கும்பராசிக்காரர்கள் தீய பழக்க வழக்கத்தில் போவீங்க. ஒரு ராசி பலன் அப்படின்றது வெறும் ஒரு பிளானட்டை வச்சோ, ஒரு சந்திரனை வச்சோ, ஒரு குரு வச்சோ சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு இல்லை. ஒரு நல்ல விஷயம் என்ன, இடமாற்றம் செய்யக்கூடிய 4ஆம் இடத்துல குரு இருக்கிறனால ஒரு 8-12 அமைப்போட தொடர்பில் வருவார். அதனால ஒரு அளவுக்கு நல்ல விஷயங்கள் இருந்தாலும் இங்க செய்யற வேலைக்கு நல்ல வருமானம் வராது. 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு உங்களுக்கு தேவையில்லாத சில அமைப்புகள்ல பழக்க வழக்கங்களை, தீய பழக்க வழக்கங்கள் தான் இந்த இடத்துல பெற்றோர்கள் குழந்தைகள் அமைப்புல கொஞ்சம் கவனமாக இருக்கிறது தான் நல்லது. தீய பழக்க வழக்கங்களை இந்த நேரத்தில் தான் உங்களுடைய பிள்ளைகள் கத்துக்கிட்டு வருவாங்க. என்னடா வாழ்க்கை அப்படின்னு தன்னைத்தானே நொந்துக்கிற அமைப்புல தான் 20 வயதுக்கு மேற்பட்ட எல்லா கும்பராசிக்காரங்களும் இருக்குங்க. எதை மறக்கணும்னு நினைக்கிறீங்களோ காலையில கண்ணு முழிச்சானே டிங்குன்னு மனசுல அதுல தான் ஞாபகத்துக்கே வரும். இது மாதிரியான அமைப்பு இப்போ இருக்கும். காதல் விவகாரத்தில் ஆணும் பெண்ணும் இப்போ யாரோட பார்க்கணும் நினைக்கணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களோ இப்போ அதில் சாதகமான நிலை இல்லைங்க. யாரும் உங்களை புரிஞ்சிக்கல அப்படின்றது உங்களுக்கே புரிய வந்தாச்சு. பணம், நட்பு, உறவு மாதிரியான அமைப்புகளில் புரிதல் நடந்துகிட்டு இருக்கு. இன்னும் ஒரு 1.5 வருஷம் இருந்தாலும் இப்பொழுது சதய நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் கொஞ்சம் கொஞ்சமாக வருட பிற்பகுதியில் இருந்து அக்டோபருக்கு பிறகு அப்படியே ஒரு மாதிரி புரட்டாதி நட்சத்திரத்துக்கு போவார். எதிலும் பிடிப்பு இல்லாமல் தான் இருப்பீங்க. ஆசை வார்த்தையை காட்டி பணம் கொடுங்க, கடன் வாங்கி கொடுங்க, இந்த தொழில் ஆரம்பிக்கலாம், அந்த தொழில் ஆரம்பிக்கலாம்னு யாராவது சொன்னாங்கன்னா தயவு செய்து காதை பொத்திக்கிட்டு அப்படியே திரும்ப வந்துருங்க. ஆசை வார்த்தை காட்டி உங்களை ஏமாற்றக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த மாதம் இருக்கும். ஏங்க ஒரு வார்த்தை கூட நல்லதாக சொல்ல மாட்டீங்க அப்படின்னா உங்களை சரியா இருங்க, இந்த நேரத்தில் கொஞ்சம் கவனமா இருங்க, இருக்கிற வேலையை விட்டுறாதீங்க, ஏதோ வருமானம் குறைவாக தான் வந்துகிட்டு இருக்கு அதையே செய்யுங்க அப்படின்னு சொல்லக்கூடியது தாங்க ஒரு ஜோசியரோட வேலை. எல்லாத்தையும் சூப்பராக பண்ணுங்க, எல்லாத்தையும் சூப்பராக பண்ணுங்கன்னு ஒரு தன்னம்பிக்கை ஊட்டி உங்களை இன்னும் போய் அடுத்த பிரச்சனையில் மாட்டிக்காமல் இருக்கிற மாதிரியான ஒரு அமைப்பை சொல்றது ஜோதிடருடைய கடமை. இந்த இடத்துல எல்லாவற்றிலும் கவனமாக இருங்க. குறிப்பாக நண்பர்களை நம்பாம இருங்க. முயற்சிகள் கொஞ்சம் அதிக ஒரு 2-3 தடவை முயற்சி பண்ண பிறகு அப்படியே பழிக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும். அகலக்கால் வைக்க வேணாம். குடும்பத்தில் 3வது நபரின் தலையீடு வேண்டவே வேணாம். இது எல்லாம் பிற்பகுதியில் உங்களுக்கு மிகப்பெரிய தலைவலியா வந்திருக்கும். ஆனா என்ன, இதை சொல்றதுக்குள்ள எல்லாம் நடந்து முடிஞ்சிருச்சுங்க அப்படின்னு கும்பராசிக்காரங்க சொல்லுவீங்க. என்னதான் நடந்தாலும் குரு 4ஆம் இடத்துல இருக்கிறாரு, ஓகேங்களா, அப்படி சமாளிக்கக்கூடிய ஒரு நிலை. வருமானத்தை ஏதாவது ஒரு வழியில் அப்படி இப்படின்னு எடுத்து பிறந்த இடத்துல இருந்து தள்ளி கொடுப்பாரு. 2ஆம் இடத்துல இருக்கிற ராகு தாங்க குடும்பத்தில் டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கிற விஷயங்கள். இது இன்னும் ஒரு வருஷத்துக்கு தொடரும். வழிபாடு அவர் மதத்தின் அடிப்படையில் வழிபாடு பண்ணிட்டு வாங்க. முயற்சிகளை பண்ணுங்க, சரியான முறையில் பண்ணுங்க. யாருக்கும் பணத்தை கொடுத்து ஏமாறாதீங்க, சரிங்களா? கும்பராசிக்காரர்களுக்கு இதுதான் மிகப்பெரிய பலனாக இந்த ஜூன் மாதத்தில் நிச்சயமாக இருக்கும்.